அறிவுங்கிறது சுத்தமா கிடையாது. ஏன்டா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உருப்படாம போறதுக்கு எத்தனை வழி உண்டா அத்தனையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. டிமாண்ட் டிராப் மாதிரி இருப்பேன்னு கனவு கண்டா பவுன்ஸ் ஆகி திரும்பி வந்த செக் மாதிரி இருக்க. ஐசிஐசிஐ பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவங்க தாங்க கார்த்திகோட அம்மா. இவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் பார்ட் டைம் தான். இவங்களோட முழு நேர வேலையே கார்த்திகை திட்டி மேய்க்கிறது தான். ஐயோ ஆரம்பிச்சியா? சாப்பிட்ற நேரத்தில் அவனை ஏன் புடிங்கி திங்குற நீ? ஏன் விட அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போறான். சும்மா நோய் 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 டார்ச்சர் பண்ணாத குழந்தைய. குழந்தை இந்த குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டுங்க. இதுக்கெல்லாம் கரெக்டா வந்துருவீங்களே. இவன் கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க தாங்க. நீங்களும் ஒரு அப்பா. இவர் கார்த்திகோட அப்பா எஸ்பிஐ பேங்க்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் இன்னும் குழந்தை தான். அதனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்காக வாங்கியும் கட்டிப்பாரு. ஏண்டி சாதாரணமா பிறந்த குழந்தையா இவன்? நமக்கு கல்யாணமாகி 2 வருஷம் கழிச்சு உருவான கரு இது. எங்க? சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் மாடியில வெயிட்டிங் ரூம்ல. ஏன் எனக்கு வேலை தெனாலியில, உனக்கு வேலை மணலில. நாம சந்திச்சுக்கிட்டதே மாசம் ஒரு முறை சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல. அப்படி வெயிட் பண்ணி பிறந்த குழந்தைய வாய்க்கு வாய் திட்டினா யாருக்கு தான் கோவம் வராது? திட்டாம என்னங்க பண்றது? கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. அப்படி நான் இவங்கிட்ட என்ன கேட்டேன்? பிடிச்ச ஸ்கூல்ல படிக்க வச்ச, செலவுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்த, அம்மாக்காக ஒரு இடத்துல வேலைக்கு போடாங்கிறது தப்பா? நான் எத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்கேன். இவனா எந்த வேலைக்கும் தேடி போக மாட்டான். சரி போனா போகட்டுமேனு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய பொண்ணு கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். அந்த இன்டர்வியூ போய் இவன் என்ன பண்ணா தெரியுமா? பேரு கார்த்திக், MBA ஃப்ரெஷர். அப்பாவோட ரெக்கமெண்டேஷன். அதுக்காக கேள்வி எல்லாம் கேட்காம இருக்க முடியாது. கேக்கட்டுமா? உங்களுக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்குமாமே? பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேக்குறேன். சாரதா தேவி, வேலு நாச்சியார், இந்திரா காந்தி, அன்னை தெரசா. இந்த பெண்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? இந்தியாவுல மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே பேசாம என்னைய பாத்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசுங்க. இந்த புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா படிக்கலாம். ஒரு கவிதை தோணுச்சுன்னா எழுதலாம். முதல் தடவையா தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாப்பேன். இல்லைங்க, மெய் மருந்து பாப்பீங்க. அதாங்க நானும் பண்ணிட்டு இருக்கேன். தாஜ்மஹால் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நான் என்னங்க பேசுறது? She's too hot. கர்மம். அந்த பொண்ணு முகத்துல என்னால முழிக்க கூட முடியல.